உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு முடிவ தமிழ்நாட்டு மக்கள் எடுப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தமிழக வெற்றி கழகமா? இவங்க ஒரு 5, 6 சீட்டு தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற எண்ணம், கணிப்பு என்பது இருந்தது. ஆனா, அதை எல்லாம் தகர்த்து எறிந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிய தமிழக வெற்றி கழகத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் அளித்திருக்கிறாங்க. ஒரு புதிய வரலாறு என்பது படைக்கப்பட்டிருக்கு. ஆனா, இதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் துவண்டு போகுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. மிகப்பெரிய வீரியத்தோட திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்பட போகுது. திமுக அப்படின்ற கட்சி வெறுமனே ஆட்சி பிடிக்கணும் அப்படின்றதுக்காக செயல்படல. கொள்கைக்காக செயல்படுது. தந்தை பெரியார் வழியில், பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய வழியில, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோட வழியில தொடர்ச்சியா மக்களினுடைய நலனுக்காக, திராவிட சித்தாந்தத்திற்காக போராடக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம். இன்னும் மிகப்பெரிய வீரியத்தோடு எதிர்க்கட்சியாக செயல்படும். அதே போல மிகப்பெரிய வீரியத்தோடு மீண்டு எழும். இது போல பல சூழ்நிலைகளை திமுக பார்த்திருக்கிறது, தோல்விகளை கண்டிருக்கிறது. ஆனா அதை பார்த்து ஒருபோதும் திமுக துவண்டு போனதில்லை.